வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வாழ்க்கை நலன் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். மனித இனமானது வாழ்விலே தனிமனிதன் கடமை, கூட்டு வாழ்வின் கடமை என்ற இரண்டையும் சரிவர நிறைவேற்றி வருவதற்கு ஒழுக்கம்தான் மிகவும் சிறந்த பாதையாகும். வெகுகால அனுபவத்தால், ஆராய்ச்சியால், அறிவின் உயர்வில் கண்ட விளக்கமே ஒழுக்கமாகும். மனித வாழ்க்கையை சீர்படுத்தும், செம்மைப்படுத்தும் ஒரு சிற்பி என்றும் சொல்லலாம் ஒழுக்கத்தை. இத்தகைய ஒழுக்கங்களில் கற்பு ஒழுக்கமே தலையாயது. எண்ணம், சொல், செயல்களின் விளைவால் தனக்கோ உணர்ச்சிக்கோ கேடு உண்டாகும் எனில் அதை செய்யக்கூடாது என்று அறிஞர்கள் ஆராய்ந்து கண்ட முடிவுதான் பலவிதமான ஒழுக்கங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. கற்பொழுக்கம் தவறினால் ஏற்படும் விளைவு தனிமனிதன் வாழ்விலும், சமுதாய வாழ்விலும், எதிர்கால மக்கள் வாழ்விலும், மனோ தத்துவ சுகாதார துறைகளிலும் பல கேடுகளை பயப்பதை ஒவ்வொருவரும் கூர்ந்து ஆராய்ந்து ஞாபகத்தில் பதித்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை நலனுக்கு உகந்ததான இந்த ஒழுக்கத்தை உடல் இயக்கம், அறிவியக்கம் என்பதன் சிறப்பை விட பெரும் சிறப்பாக மதிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும், எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்று குரு நினைவோடு கூறி நிறைவு செய்கிறோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மணவளக்கலையில் இணைந்து உடல்நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவனருள் பெற குருவருளும் திருவருளும் சூக்கமாக இருந்த துணை புரிய வேண்டி வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும், பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும், பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும், நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும், கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பு நெறி தவறாத காதற்பயிர் வளர்த்து அன்னை தந்தை ஆனவர்க்கு தம் பொறுப்பை விதைத்து பின்னே வரும் சந்ததியை பேணும் முறை வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும், இல்லாதார் வாழ்க்கையிலே இன்பப்பயிர் வளர்க்கணும், நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும், பார் முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து
போர் முறையை கொண்டவர்க்கு நேர்முறையை விதைத்து சீர்வளர தினமும் சிநேகமதை வளர்த்து பெற்ற திருநாட்டினிலே பற்றுதனை விதைக்கணும். பற்றுதனை விதைத்துவிட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். நாணயத்தை வளர்க்கணும். வாழ்க வளமுடன்.